ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவி ஃபேமிலி பிளாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறோம். நாங்களும் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டைம் இந்த காளான் நான் வந்து ட்ரை பண்ணுறேன். இது வந்து இது ஜெப்டோவில் வந்து ஆர்டர் பண்ணது. காளான் போட்டோம், ஆனால் இந்த காளான் வந்துருச்சு. இது வந்து சிப்பி காளான். இது வரைக்கும் நான் பார்த்ததும் இல்லை, சமைச்சதும் கிடையாது. இதான் ஃபஸ்ட் டைம். சேம் டேஸ்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் செய்கிற விதம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சால் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. சரி, அதனால் இன்றைக்கி வந்துட்டு கறிக்கு பதிலாக அதே மெத்தடில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி இது போட்டு கறி குழம்பு டேஸ்ட்டில் செஞ்சிடலாம், ஸ்கூலுக்கும் அதே கொடுத்து அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்கக்கிட்டே சொல்லிட்டேன். ரொம்ப சாஃப்டாக இருந்தது. நிறையா இருக்க மாதிரி இருக்குது, ஒரு பேக்கெட்டில் நிறைய இருந்த மாதிரி இருக்குது. நான் கொஞ்சம் மஞ்சத்தூள் கல்லுப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி வந்து கொஞ்சம் இப்போ ரொம்ப பூ மாதிரி இருக்கிறதால கொஞ்சம் பாதி கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இது டேஸ்ட்டு இன்னும் நான் உங்களுக்கு இப்போ வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது இன்னும் சாப்பிட்டு பார்க்கல எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் தெரியல. பசங்களுக்கு மட்டும் சாப்பாடு கலரி கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். ஸோ நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இதை வந்து நான் எப்படி செஞ்சேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு அந்த ஆயிலில் வந்து இதை கொஞ்சம் போட்டு லைட்டாக வாட்டி எடுத்துட்டேன். இது வந்து சிப்ஸு, இது 65 வரையும் செய்யலாம் அப்படின்னாங்க. ஆனால் இது இவ்வளோ மெலிசாக இருக்குது, எப்படி செய்கிறது? அதனால் சரி, நான் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிரேவி டைப்பில் வந்து சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு, அதுக்கப்புறம் சாப்பாடுக்கும் கொஞ்சம் பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி தான் ட்ரை பண்ணேன். நான் என்ன சப்பாத்தியை மைண்டில் வச்சு தான் நான் இந்த டிஷ்ஷு பண்ணது. சாப்பாட்டுக்காக பண்ணலை, ஆனால் சாப்பாட்டுக்குமே சூப்பராக இருந்துச்சு. காலையில் கிளறி கொடுக்கும்போது நல்லா இருந்தது. ஸோ லைட்டாக உப்புலாம் எதுவுமே போட வேணாம், லைட்டாக இந்த மாதிரி வதக்கிட்டு லைட்டாக அந்த வாட்டி எடுப்பாங்கனால அந்த மாதிரி வாட்டி எடுத்துகிட்டு இதுக்கு என்னென்ன சேர்க்குறேன் அப்படின்னா, வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்பைசஸ்ஸு, மிளகு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது கொஞ்சம் சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சீரகம், சோம்பு, மிளகு இது எல்லாமே சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் பவுடர் டைப்பில் வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா 4 ஐட்டம் இது எல்லாமே சேர்த்து நல்லா வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மைய அரைச்சி இதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். இது நீங்கள் நார்மலாக வந்து வேறு கறி குழம்பு டைப்பில் செய்வீங்களே, நார்மலாக வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு இஞ்சி போட்டு பேஸ்ட்டு அந்த மாதிரியும் செய்யலாம். ஸோ நான் இந்த மாதிரி செஞ்சதால் எல்லாமே இதிலே போட்டு மொத்தமாக அரைச்சி எடுத்துட்டேன். அரைச்சி எடுத்துகிட்டு அந்த வாட்டி எடுத்தோம்ல அந்த எண்ணெயிலே கொஞ்சம் இருந்துச்சு, அதில் லைட்டாக தண்ணி, இதுலேருந்து தண்ணி வந்தாலும் லைட்டாக தண்ணியாகவும் இருந்தது. இருந்தாலுமே லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு நான் இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லாவே கொஞ்சம் தளன்னு கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. அது வரைக்கும் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து காளான் இதில் போட்டுட்டேன். காளான் போட்டதுக்கப்புறம் எப்படி தோணுச்சுன்னா, ஒரு மாதிரி இந்த போட்டி டைப் இருக்கும்ல அந்த மாதிரி தோணிருச்சு பார்க்குறதுக்கு. போட்டி இல்லைன்னா வந்து இந்த கடம்பா இந்த மாதிரி பார்க்குறதுக்கு அந்த மாதிரி தோணுச்சு. பார்க்க டேஸ்ட் இன்னும் நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கல, பார்க்குறதுக்கு அந்த மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இதுவும் அடிக்கடி வாங்கி செய்யலாம். ஆனால் 1 பத்தாது, வாங்கினா இந்த மாதிரி 2 வாங்கிட்டு கொஞ்சம் நல்லா கிரேவி மாதிரி இன்னும் நல்லா செஞ்சுட்டு அது வந்துட்டு இந்த சப்பாத்திக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து இன்றைக்கி ட்ரை பண்ணேன். நீங்களே ட்ரை பண்ணிக்கிங்களான்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, குடும்பத்தோடு வந்து எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா, பிரத்திங்கரா தேவி கோயிலுக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு இஸ்கான் டெம்பிளுக்கும் போனோம். இது வந்து அத்தையோட கார், அவங்க கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதில் வந்து யார் யார் ஏறியிருக்கோம் பாருங்கள். எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, அத்தை, நாராயணன், நான், குரு எக்ஸாம் அந்த ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டான். அதனால் அவன் வரலான்னுட்டான். என் தங்கச்சி வீட்டில் விட்டுட்டு என் யாதவ் இவங்களை மட்டும்தான் நாங்கள் போனோம். கொஞ்சம் அப்படியே பின்னாடி தான் நான் உட்கார வேண்டியது. ஆக்சுவலாக அம்மா என்ன சொன்னாங்க, நான் உட்காந்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க. ஆமாம், நான் இவ்வளோ பெருசாக இருந்தால் எப்படி எனக்கு பத்தெல்லாம் செய்யும் எனக்கு. ஆனால் அவங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருந்ததால் நாங்கள் உட்காந்துட்டோம். இது வந்து நாங்கள் பெருங்குடின்றவருங்க, துறைப்பாக்கம் அந்த பக்கமாக காமாட்சி ஹாஸ்பிட்டல் தாண்டி அந்த சைடு தான் போனோம். அங்கே வந்துட்டு எவ்வளோ குப்பை. கொஞ்ச நாள் இதுக்கு முன்னாடி நான் அந்த பக்கம் தான் ஆஃபீஸ்க்கு போய்ட்டு வந்துட்டு, இப்போ இந்த அளவுக்கு இல்லை. இப்போ புதுசாக அந்த இடத்தே குப்பை இது மாதிரி ஆக்கிட்டாங்க. சரி, ஃபஸ்ட்டு வந்து இஸ்கான் டெம்பிள் போயிடலாம். ஏன்னா இஸ்கான் டெம்பிள் அந்த டைம் ஃபுல்லாக டிராஃபிக் ஆகிடுச்சு. நாங்கள் போன சமயம் என்ன ஃபெஸ்டிவல் அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் சரியான கூட்டம். இதுக்கு முன்னாடி எத்தனையோ வாட்டி வந்து இஸ்கான் டெம்பிள் வந்திருக்கோம், இவ்வளோ கூட்டம் நாங்கள் பார்த்தது கிடையாது. அது இல்லாமல் தேர் வேறு இழுக்கிறாங்கன்றது வெளியே போனதுக்கப்புறம், கிளம்பி போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. எங்கள் அப்பாலாம் ஃபஸ்ட் டைம் இதுக்கு, எங்கள் அம்மா வந்திருக்காங்க, அத்தைலாம் வந்திருக்காங்க, எங்கள் அப்பா ஃபஸ்ட் டைம் நான் அழைச்சிட்டு வந்திருக்கேன். இவங்க 3 பேருமே கொஞ்சம் வெளியே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அவங்களுடைய ஃபேஸில் ஆக்டிவிட்டியில் எல்லாமே கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. யார் அந்த 3 பேர்னா, எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, என்னோடய மாமியார் 3 பேருமே. அது வீட்டில் இருக்கும்போது ஒரு மாதிரி இறுக்கமாக ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருந்தாங்களே, வெளியே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக கொஞ்சம் வந்து நல்லா இருக்காங்க. ஸோ அடிக்கடி இந்த மாதிரி வெளியே அவங்களெல்லாம் அழைச்சிட்டு போகணும் அப்படின்றது எனக்கு அப்போ தோணுச்சு. அதுக்கப்புறம் உள்ள இஸ்கான் டெம்பிள் நுழையும் போதே பார்த்திங்கன்னா ஒரு கம்பி மாதிரி வச்சு சந்தனம் வச்சுருந்தாங்க. எல்லாரும் நெத்திலையும் நாமத்தை போடு அப்படின்ற மாதிரி நாமத்தை போட்டுட்டோம். நல்லா இருந்தது. இது ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நாமெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணி லைனில் க்யூவில் நின்றுட்டுருந்தாங்க. நாங்கள் க்யூக்கு இந்த பக்கமே நின்று பார்த்துட்டு அங்கேயே உட்காந்து கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம்.
அங்கேருந்து கிளம்பும்போது பார்த்திங்கன்னா, எப்பயுமே அங்கே பிரசாதம் சூப்பராக இருக்கும். அங்கே வந்து பிரசாதம்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஆனா, அங்க நின்னு வாங்க முடியாது. ஏன்னா, அவ்ளோ கூட்டம். அ ஒரு 4, 5 லைன் நின்னுட்டு இருந்துச்சு. அதனால நான் பிரத்திங்கரா கோவில் போல அப்டின்னா, கண்டிப்பா வந்து அங்க நின்னு பிரசாதம் வாங்கிட்டு வந்திருப்போம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அங்க உட்காந்து பஜனை பாடிட்டு, அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து கிளம்புனோம். அ இவ்ளோ கூட்டத்துக்கு நடுவுல எல்லாருமே வந்துட்டு போறாங்க அப்டின்னா, என்ன விசேஷமா இருக்கும்ன்றது கடைசி வரைக்கும் நாங்க தெரிஞ்சுக்கவே இல்ல. யாரையாவது கேட்கலான்னு பார்த்தாங்கன்னா, யாருமே வந்து எல்லாம் ஹரிபரியில போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. சரி ஓகே. கொஞ்ச நேரம் நம்மளும் நின்னு உட்காந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா பார்த்துட்டு, ஆனா என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, ஏதோ ஒரு மந்திரம் மட்டும் சொல்லிட்டே இருந்தாங்க. ஜெகநாதர், ஜெய் ஜெகநாதர், அந்த மாரி ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இது வெளிய போறதுக்கு என்ட்ரன்ஸ்ல வந்து ஃபுல்லா பிளாக் பண்ணிட்டாங்க. நெறைய பேர் நின்னுட்டு இருந்ததால, நாங்க வந்து சைடுல ஒரு பக்கம் வந்து இது பெரிய மண்டபம். அங்கேயே கல்யாண மண்டபம் இருக்கு. இது பாருங்க இவ்ளோ பேர் நாங்க நிக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த பிரசாதத்துக்காக தான் நிக்கிறாங்க. அங்க வந்து நம்மளால இப்ப இதுக்கப்புறம் நம்ம நின்னு வாங்கி அங்க போனோம்னா, கண்டிப்பா வந்து சாமி கோயில் மூடிருவாங்க. பிரத்திங்கரா கோயில் மூடிருவாங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அங்கருந்து இங்க வரதுக்குள்ளே பாருங்க கொஞ்சம் இருட்டாயிடுச்சு. அதுக்கப்புறம் அத்தை என்ன சொன்னாங்க, "உங்க அம்மா மட்டும் தான் உட்காருவாங்க. நானும் உட்காருவேன் பின்னாடி" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கம்ஃபர்டபுளா உட்காந்துட்டாங்க. அங்கேருந்து வெளிய வர சமயத்துல தான் தேர் எடுத்துட்டு போனாங்க. அவங்க அப்பதான் ஜெகநாதர் ஜெய் ஜெகநாதர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ அன்னைக்கு வந்து சம்திங் ஏதோ ஸ்பெஷல். அது என்னன்றது தெரியல. கொஞ்சம் இப்படி தெரிஞ்சா கொஞ்ச நேரம் நின்னு நாங்க தேரையும் பார்த்துட்டு வந்திருப்போம். தெரியாது. கிளம்புனதுக்கு அப்புறம் தான் தெரியும். அதுக்கப்புறம் சுத்தி திரும்ப வந்து பிரத்திங்கரா கோவிலுக்கு வந்தாச்சு. அங்கேயுமே பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வந்து 8:00லாம் மூடிருவாங்க. 7:30க்கு அந்த அர்ச்சனை பண்ணுறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. 8:00 வந்து மூடிடுறாங்க. நாங்க அங்கேருந்து இங்க வரதுக்குள்ளயே பாருங்க இருட்டாயிடுச்சு. கரெக்ட்டா வந்து 7:00 வந்தோம். அதனால கரெக்ட்டா இருந்தது எங்களுக்கு. போய் பார்த்துட்டு வெளிய வரும்போது, நாங்க வெளிய வரோம். அந்த இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஃப்ரண்ட்ல மட்டும் எல்லாரையுமே நிக்க வச்சு சாமி கும்பிட்றதுன்னு சொல்லிட்டு அப்படியே அனுப்பிடுறாங்க. அங்க உள்ள போயிட்டு வெளிய வந்து அங்க எதுவும் வீடியோ எடுக்க முடியல. அதனால போயிட்டு வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு பசிக்க ஆரம்பிச்சுருச்சு. ஏன்னா சீக்கிரமாவே கிளம்பிட்டோம். அங்கேயே வெளியிலேயே வந்து நெறைய கடை இருந்துச்சு. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, பணியாரம், பஜ்ஜி அதுக்கப்புறம் எல்லாமே வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அங்க வந்துட்டு எருக்கஞ்செடியில அந்த மரத்தில வந்துட்டு பிள்ளையார் வந்து வித்துட்டு இருந்தாங்க. இது வந்து ஒண்ணு வந்து 200 சொல்றாங்க. ஒண்ணு 200 ஒண்ணு 250 வலம்புரி வந்துட்டு 250 இடம்புரி வந்து 200 அந்த வலம்புரி, இடம்புரிக்காக கிடையாது. அதில செஞ்ச டிசைனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அதுக்கப்புறம் சரி வேண்டாம், இப்ப வேண்டாம் இன்னொரு நாள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு. அதுக்கப்புறம் அங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு, இங்க வந்து எங்க அப்பா வந்து எங்க அம்மா வந்து ஒரு சட்டி, ஒரு அடுப்பு வாங்குனாங்க. அத்தை வந்து வாணல் மாரி ஒண்ணு வாங்குனாங்க. நான் வந்து உப்பு போடுற ஜாடிய மட்டும் வாங்கிட்டு, அங்கேயே பக்கத்துல பார்த்தீங்கன்னா, சாய் ஹேபிட் இருக்கு. அங்க சூப்பரா இருக்கும் டீ. இது நெறைய பேரு கண்டிப்பா வந்தீங்கன்னா, அந்த பக்கம் ட்ரை பண்ணி பாருங்க. நெறைய பேர் குடிச்சிருப்பீங்க. நாங்க எப்ப வந்து ஈசிஆர் ரோடு போனாலும், எப்ப இந்த பக்கம் வந்தாலும், அங்க போய் ஒரு டீ குடிக்காம வரவே மாட்டோம். செம்ம டேஸ்ட்டா இருக்கும். அதுவும் மெயினா இஞ்சி டீ வந்துட்டு அதுக்கெல்லாம் நோ எக்ஸ்ப்ளனேஷன் அந்த மாரி இருக்கும். நாங்கலாம் இங்க டீ ஃபேமஸா இருக்கும்னு ஆல்ரெடி தெரிஞ்சுமே இவரு வந்து ஃபலூடா வாங்கி சாப்பிட்டாரு. சரி பரவால்ல. ஆனா சாப்பிட்டதுக்கப்புறம் சொல்றாரு, "பேசாம டீயே குடிச்சிருக்கலாம் போல" அப்படின்னு சொல்லிட்டு. அத்தலாம் "நீ இப்படி வாங்குவேன்னு தெரிஞ்சது நான் ஒண்ணு வாங்கியிருப்பேனடா" அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா சில்லுன்னு சாப்பிட மாட்டாங்க. அந்த ரியாக்ஷன் அந்த மாரி குடுத்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு, டீ எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நாங்க அங்கருந்து கிளம்பிட்டோம். டிஃபன் ஏதாவது சாப்பிட்றலான்னு பார்த்தோம். ஏன்னா, இன்னைக்கு சண்டேன்றதால எங்க வீட்ல வந்து நான்வெஜ் செஞ்சுட்டாங்க. நாங்க கோயிலுக்கு போறோம்னு சொன்னோனே, நான்வெஜ்ஜ வச்சுட்டு ரசம் மட்டும் சாப்பிட்டுட்டு எங்க கூட வந்துட்டாங்க. அதனால வீட்டுக்கு போனோனே சாப்பிடலாம். எங்க அம்மாவுக்கு இந்த நாமம் சூப்பரா இருந்ததுன்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன். எங்க அப்பாவுக்குமே நல்லா இருந்துச்சு. இங்க வந்து அந்த நாமத்த எடுத்துட்டாரு. ஏன்னா, கோவிலுக்கு ஏத்த மாரி நம்ம மாறிக்கணும் அப்படின்னுட்டாரு. அதனால இந்த கோவிலுக்கு வந்து குங்கும விதி வச்சுட்டு நாமத்தெல்லாம் எடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் அங்கருந்து முடிச்சுட்டு, நாங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ வார வாரம் இந்த மாரி வந்து இவங்கள அழைச்சிட்டு போறது எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதான் சாய் ஹேபிட்டு. இந்த பக்கம் போனீங்க அப்படின்னா, அதாவது தொரப்பாக்கம் சைடு சாரி பிரித்திங்கரா கோவில் சைட் போனீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. உங்க எல்லாரையும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.